குட் மார்னிங்க. ஸோ வந்துட்டு நம்ம இப்போது கரண்ட்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். நேற்று சித்திரை திருவிழா பார்க்க வந்திருந்தோம். இங்கேருந்து வந்து நாங்கள் எங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு 1 டே ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ 2 டெஸ்டினேஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து சிறுமலை, ஒன்று மேகமலை. மேகமலை வந்து நான் தேனி போகிறப்போ பிளான் வச்சுருக்கனால ஸ்கிப் பண்ணிவிட்டு சிறுமலை போகலாம். திண்டுக்கல் கிட்டே இருக்குங்க. மதுரையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வருது. ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம். நானும் தம்பி தான் போகிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 கிட்ட ஆச்சுங்க. இங்கேருந்து போகிறக்கு ஒரு 2.5 hours ஆகும். அப்புறம் நம்ம நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் போட்டோம்னா ஸோ எங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சில பிளேசஸ் பார்த்து வச்சுருக்கோம். அங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு வெதர் செக் பண்ணேன். க்ளவுடியும் ரெயினும் போட்டுருச்சு. பட் ஹோப் பார்ப்போம். ஏன்னா நேற்று மதுரையில் வந்து செம மழை நைட்டு. இப்போ பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன தம்பி எப்படி இருக்குங்க நினைக்கிறேன்? ஸோ அப்படியே போகலாங்க. போயிட்டு ஒரு காஃபி பிரேக் போடுவோம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். அப்படியே போவோம். ட்ரைவ் என்ஜாய் பண்ணிட்டே போங்க. வாங்க போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து அங்கே சிறுமலையில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது மேலே. ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி. அதுக்கு தான் போகலான்ட்டு ஐடியா. இல்லை ட்ரெக்கிங்னா மூஞ்சி மாறுது. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை ஏறிப்பல்ல போகலாம். எனர்ஜி இருக்குல்ல. நேற்று பாவம் வச்சு செஞ்சுட்டேன் வேணே. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஒரு எப்படியும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போமா? 6 to 7 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம். அது போக நிற்கலை ஒரு 12 மணி நேரம். என்னாலையும் முடியல. நேற்று அவ்வளோ பெரிய பேக் வேறு செம்ம வெயிட்டு. ஸோ இன்றைக்கி ஜாலியாக போயிட்டு வருவோம். ஜாலியாக 1 டே ட்ரிப்பு முடிஞ்சால் நாளைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நைட்டு ஜிகிருதாண்டா குடிச்சே அவனுங்க. நேற்று கடையில் போய் ஒரு ஜிகிருதாண்டா குடிச்சு ஏன்டா குடிச்சங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து குடித்தேன். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி ஒரு நல்ல ஜிகிருதாண்டா குடிச்சே அவனுங்க. போயிட்டு பார்க்கலாம் கைஸ். பைபாஸ் ஏரியாச்சு. நேராக போயிட்டுருக்கோம். பைபாஸ்லேருந்து போய் நம்ம திண்டுக்கல் கட் பண்ணுவோம் சிறுமலைக்கு. ஏன்டா எங்கடா போகுது? ரைட் எடுத்துருக்கோங்க. அரசு மருத்துவ இங்கே தான் திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு போல். அந்த சந்தில் மாற்றி விடுது. பார்ப்போம். ஹைவேஸ்லேருந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 33 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பசிக்குதா? பசி இல்லை. ஏன்னா ஒரு பாக்கெட் பிஸ்கெட் அமுக்கிட்டேன். அதனால் பசிக்காது. அதில் 4-5 சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஒன்று தான் சாப்பிட்டேன். 1.5 பிஸ்கெட்டு. பாலில் இத்தனோண்டு துளி விழுந்தாலும் அது விஷம்தான். ஓ அப்படி. நிறுத்திட்டாங்க. ஒரு ஹோட்டல் பார்த்தோம். ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலு. போய் சாப்பிட்டு தனி பாட்டில் வாங்கிட்டு நம்ம போகலாம். ஹோட்டல் காட்டுறாங்க. ஹோட்டலே சூப்பராக இருக்குது. ஒரு திண்ணை, ஒரே ஒரு டேபிள், 2 ஸ்டூல், அவ்வளோதான். அங்கே ஒரு மாஸ்டர். நம்ம ஆர்டர் பண்ண தோசை வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் கடையில் சாப்பிட்டு பாருங்க. நான் அட்ரஸ் கேட்டு சொல்கிறேன். ஏவெல்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அந்த ஊர் வழியாக தான் நீங்கள் பூந்து வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா அரசு மருத்துவமனை கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி கடை வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு டேபிள், அவ்வளோதான். ஒரு திண்ணை போட்டு எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு ரோஸ்ட்டு, அப்புறம் தம்பி 3 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு தோசை வாங்கினா மொத்தமாகவே பில்லு 110 ரூபா தான் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. இட்லிலாம் நல்லா கல் மாதிரி இல்லாமல் பூ மாதிரி இருந்துச்சு. நிஜமாலுமே சூப்பராக இருக்குது. அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கவனிப்பு, நல்லா பேசுகிறாங்க, டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு எங்கள் கடை. அந்த வரப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே முடிச்சுங்க. டேஸ்ட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம நேராக சிறுமலை போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ஒரு 29 கிலோமீட்டர்ஸ், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். போயிடுவோம். 1 ஹவரில் போயிடுவோம். போயிட்டு ஜாலியாக மேலே சுற்றி பார்ப்போம். வெதர் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோமோ அது இருக்குவாச்சு தெரியல. பட் போய் பார்ப்போம். இது அப்படியே ஊருக்குள்ளே பூந்து தான் போகுது. சரி வாங்க போவோம். போகலாமா? போகலாம். மொத்தம் 18 ஹேர்பின் பெண்டுங்க. ஹேர்பின் பெண்டு 6 கிலோமீட்டர்ஸ் ஆட்டிருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ரோடு ஆட்டிருக்கு. இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் மேலே போகிறக்கு. டிராஃபிக்கே சுத்தமாக இல்லைங்க. ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு வண்டி 2 வண்டி வருது. நாங்கள் இது வரைக்குமே 2 கார் பார்த்தோம், அவ்வளோதான். ஒரே ஒரு பைக்கு. இதோ இங்கே ஒரு கார் நிற்கிது ஆல்ரெடி, அவ்வளோதாங்க. இதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓ வியூ இங்கே பார்த்தியா இல்லையா?
திண்டுக்கல்ல இருந்து வருதுங்க இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் ரொம்ப ரேர் தான். அவ்வளோதான் கரெக்டாக நின்றுச்சு. மேலே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. வர வழியில் நானே 2-3 பார்த்தேன். இந்த ப்ளூ ஹில்லு, லியோ, அப்புறம் லயன்லாம் இருக்குது. ரெசார்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஆனால் கிளைமேட் பார்த்து வந்து ஸ்டே பண்ணுங்கள். இந்த சம்மரில் வந்து இங்கே ஸ்டே பண்ணாதீங்க. ரொம்ப மோசங்க ரோடு, பயங்கர மோசம். அந்த சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த சிவன் கோயில். சும்மா மேலே போய் பாட்டுடலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரமாக அந்த ஊரை தாண்டினதுலேருந்து ரோடு மோசம். தூங்கிட்டு இருந்த தம்பி யாரும் எந்திரிச்சிட்டான். ஏடா ஆமாங்க, ரோடுனாலையா? ஆமாம். கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் குட்டிகிட்ருக்கு. ஒரு 30 to 40 minutes ஆகும்னு சொன்னாங்க மேலே ஏறிருக்கு. குட்டி ஹில் தான். நாங்கள் ட்ரோன் விட்டு பார்த்தோம். ரொம்ப கிட்ட தான் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை, ஜாலியாக நடந்துக்கலாம். அப்புறம் 2-3 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் போய் பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 or 3 கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே பார்க்குறக்கு எதுவும் இல்லை. கப்பல் போட்டு போகலாமா? போகலாம். ஐயோ, அங்கே ஒரு நடுவில் எப்படி உட்காந்துருக்குன்னு. ஏங்க ஒரு காளமாடு பயங்கரமாக உட்காந்துருக்கு. ஸ்லிப்பர் போட்டுக்கலாங்க. ஸ்லிப்பர் போட்டே நீங்கள் மேலே போய்க்கலாம். பயமாக இருக்குங்க அதை பார்க்க. அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம். உரும்புறாங்க. போயிடலாமா? ஆஃப்டர் அப்படியே ஓடிடலாமா? உரும்புதுங்க பயங்கரமாக. அதுதான் பயமாக இருக்குது. என்ன தரேன், என்ன பண்ணலாம்? இப்படி மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண மாட்டான். ஓடிடலாமா சைடில் அப்படியே? வாய்ப்பு தூக்குதுங்க. வாடா போயிடலாம். ஒன்றும் பண்ணாது, வா. ஒன்றும் பண்ணலைங்க, பரவாயில்ல. ஐயோ, ஆனால் அப்படியே நடுவில் உட்காந்துருக்கோம். எனக்கு சிவனோட இது மாதிரி அந்த சிவன் காலையை உட்காந்துருக்க மாதிரி பயங்கரமாக இருக்குது. நந்தி காலையெல்லாம் நாங்கள் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோங்க. எதிர் வெயில் தான். அந்த பக்கம் இருந்தால் வெயில் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வெயில் அடித்தாதான் ஏற முடியாது. இந்த ஊர்லேயே ஒரு 2-3 ஸ்பாட்டுங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக பார்க்குறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ட்ரைவ் என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் சூப்பராக இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சில் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. ஸ்டாமினா டெவலப் பண்ணி என்ன பண்ணுறோம், இதேமாதிரி ட்ரெக்கிங் போகிறோம். ஆமாம், கொஞ்சம் தூரம் தாங்க ஏறி இருக்கோம். வேறுங்க அவ்வளோதான். காலமாடு அங்கே இருக்குது. அதுக்கே தம்பினால் முடியலைங்கிறான். லைட்டாக மூச்சு வாங்குது, அவ்வளோதான். தட்டி ஏறிடலாங்க, ஈஸியாக இருக்குது. படிக்கட்டு நல்லா இருந்தால் ஏறி இருந்துருக்கலாம். கல்லுக்கெல்லாம் இருக்குனால அப்படி தான் இருக்கும். இப்போ படியாக போட்டிருப்பாங்க. படி போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் ஜாலியாக போக வேண்டியதான். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சூப்பரான கிளைமேட். அப்படியே ஜில்லுன்னு ஹில் ஸ்டேஷன். நம்ம நார்மலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. ஒண்டர்ஃபுல். ஒரு 20% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு 80% தான். ஜாலியாக போயிடுவோம். ஓம் நம சிவாய. ஏறு சிவசிவா, ஏறு. வாங்க தம்பி, போகலாங்க. கிளைமேட் எப்படி இருக்குது? கிளைமேட் நல்லா இருக்குது. அங்கே வெயிலுங்க, அந்த சைட்லாம் ஃபுல்லாக வெயில். ஆனால் இங்கே ஏறு இந்த மலையில் பயங்கரமாக இருக்குது. ஓ, வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். அப்படியே செங்குத்து ஏற ஆரம்பிக்குதா, அதனால் ஈஸியாக போயிடலாம் மேலே. போவாங்க. தம்பி, ஹவுஸ் த ஜோஷ்? இதுக்கு மேலே முடியாது. ஆனாங்க வாடா வாடா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பாதியில் முடிக்காமல் விடக்கூடாது. முடியும், வா. பொறுமையாக இருக்கலாம். உட்கார், ரெஸ்ட் எடு. அதில் உட்கார், அப்படியே உட்கார். ஆமாம், போயிடலாம். கைஸ் பாருங்கள், வரமாட்டேங்கிறான். பாதியில் கொண்டு. வாடா வாடா, போயிட்டலாம். வாடா. பாதியில் முடிஞ்சிடா, முக்கால்வாசி முடிஞ்சிடும். கொஞ்சம் தூரம் தான். அங்கே போயிரு, அதான் ஹில் டாப்பு. அவ்வளோதான்.
வா இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே உட்கார்றக்கு நீ கீழே அதெல்லாம் இழுத்து பிடிங்க வா. சூப்பராக இருக்குங்க, அப்படியே கூலிங்காக காற்றடிக்குது பயங்கரமாக. இந்த இடத்துல வெயிலும் இல்லை. மேலே ஏறிட்டிங்கன்னா சுத்தமாக வெயில் இல்லை, கீழே இருந்தால் மட்டும்தான் வெயில். அந்த பக்கம்லாம் தான் வெயில், இந்த பக்கம் வெயிலே இல்லை. சூப்பராக இருக்குது. இவனால தான் முடியல பாவம், நான் போட்டு நேற்றுலேருந்து சாவடிச்சிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ½ ஹவரில் ஏறிடலாங்க. ½ ஹவருக்கு மேலே எல்லாம் சத்தியமாகாது. 2 டைம் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். கண்டிப்பாக தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துங்க, ஏன்னா இங்கே எதுவும் பெருசாக தண்ணி இருக்க மாதிரி தெரில. சூப்பராகுங்க. அதுவும் பெருசாக வந்து கஷ்டமாகலாம் ட்ரிக் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஜாலியாக போய்ட்டு வரலாம். என்ன தம்பி ரெடியா? ஒரே மூச்சில் ஏறிடலாமா? தரன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏறி ஏறி வா 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 வா. கோயில் வந்தாச்சுங்க, இதுதான் கோயில். அவ்வளோதான், ஒரு ½ ஹவருங்க மேக்ஸ். எப்படி தம்பி மயக்கம் வருதா? மயக்கம் வருதா? செருப்பு இங்கேயே கழட்டி விட்டுருணும், காலணிகளை இங்கேயே விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயே விட்டுட்டு போவோம். அதான் கோயில். இங்கே ஒரு முருகர் இருக்கார், கீழே அங்கே ஒரு சிவன் இருக்குங்க. ஆனால் நம்ம ஏறி போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ அது அங்கேருந்து சும்மா காட்டுற பாருங்கள். ஃபோன் அங்கேருந்து வீடியோ மட்டும் காட்டுறேன், அங்கேருந்தே தெரியுது. கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சுங்க, அப்படியே மழை வர மாதிரி. சரிங்க நம்ம இப்போ மேலே போவோம். சரி போட்டுட்டு பாப்பா தம்பி. சாவங்க பேச கூட முடியலங்க. பிறக்கல பாடி ஏறிவியா? டேய் இந்த பக்கம்டா இருங்க, பிரேக் நிற்க மாட்டேங்குது, பிரேக் ஹீட் ஆகிடுச்சு. யாருமே இல்லைங்க. நான் கூட சரி ஐயர்தான் மணி அடிக்கிறாருன்னு பார்த்தா மாட்டுக்கண்ணு, 2 மாட்டுக்கன்று இருக்குது. தண்ணி இருக்குங்க, மேலேயே குடிநீர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வியூ பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், அழகாக 2 மாட்டுக்கன்று, 3 இருக்குங்க. இதாங்க சிவன், ஒரு மரம் இருக்குது, கீழே வந்து முருகர் இருக்கார். இந்த சைடு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வாவ், செம்மையாக இருக்குங்க. இது என்ன மரம் தெரில, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. பிளாஸ்டிக் எங்கே போனாலும் இந்த முட்டாளுங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா பிளாஸ்டிக் போடாதீங்க. மலைன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் எப்படி போடாதீங்க, குப்பையில் போடுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஓகே, நான் கீழே இறங்கும்போது கன்டினியூ பண்ணுறேன். செம்ம ஸ்பாட்டுங்க, வந்து சில் பண்ணுறதுக்கு அழகாக 1 ஹவர் சில் பண்ணிட்டு போகலாம். பயங்கரமாக இருக்குது. மக்களே நம்ம ஸ்லிப்பர் விட்ட இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், கீழே இறங்க போகிறோம். மேலே வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல சாமிக்கு அந்த சைடு போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு வியூ பாயிண்டில் ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் உட்காந்துட்டிங்கன்னா ஜம்முன்னு செம வியூ, பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா காத்தடிச்சிச்சு. ஆனால் கீழெல்லாம் வெயிலுங்க. இந்த இடம் மட்டும்தான் இப்படி பீஸ்ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? மேலே வந்து கீழே போச்சோம் அது மக்களே. ஏன் சொல்லு, ஏன் சொல்லு. காத்தடிக்குது. வேறு என்ன காரணம்? கைஸ், நம்ம நடந்து வர வழியில் தான் ஏதோ இருக்கு பாருங்க.
ஏறிக்கலாங்க, ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சூப்பராக இருக்குங்க. வாவ், ஐயோ அங்கே வரு மாசு செமையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல, கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாருங்கள். தரன் தம்பி அங்கே இருக்கான். தரன் ஹாய். வச்சுங்க, கார் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் போகிறோம். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி, ஒரு சித்தரோடது இருக்குது. அவரோட அன்னதான கூட இருக்குது. வருஷத்தில் 365 நாள் தானே, வருஷத்தில் 365 நாளுமே அன்னதானம் போடுவாங்களாமா. எப்போ வந்தால் இந்த 3 அப்படி நேரம்லாம் இல்லை, எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஃபுட்டு இருக்கும். ஆமாம், வந்து நீங்கள் தவறாமல் சாப்பிட்டுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியும் செஞ்சுட்டு போங்க. நான் என்னால் முடிஞ்சதை ஓரளவுக்கு செஞ்சுட்டேன். ஸோ அன்னதானத்துக்கு பண்ணுறது தப்பு இல்லை. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நீங்களுமே பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்க பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாலும் ஓகே. அவங்க விருப்பம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் செய்யலாம். பார்க்கிங் போட்டாச்சு. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே என்ட்ரி வந்து பெரியவர்களுக்கு 60, சிறியவர்களுக்கு 20 தான். கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 200. பயோடைவர்சிட்டி பார்க்கு, உள்ள அனிமல்ஸ் இருக்கும். பயோனா அனிமல்ஸும் தான் இருக்கும். தெரியலைங்க. இங்கே பாருங்க, காட்டு தீ பாருங்க, காட்டு தீயாக இருக்குது. எல்லாம் அப்படியே கருகி இருக்குது. மழை தூருதுடா. வாவ், மழை தூருது கைஸ். கரெக்டாக உள்ளாரப்ப மழை தூருது. ஜிபே இருக்குது, ஜிபே பண்ணிடலாமா? டவர் இருக்கா? 50 ருபீஸுங்க. ஆனால் வெளியே வந்து 16 போட்டிருந்தாங்க. பட் வந்து இங்கே உள்ள 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேருக்கு 100. ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பிளான். இந்த சைடு வா, பட்டர்ஃப்ளை தோட்டம். வண்ணத்து பூச்சி தோட்டம் பார்க்கலாம். எத்தனை வண்ணத்து பூச்சி நம்ம ஸ்பாட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. வயிறு வலிக்குதான் ஏங்க, என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் சரியாயிருவா. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, பிளான்ட்டு வெறியர். அவங்களாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிச்சிச்சின்னா கூட்டிகிட்டு வாங்க. சரி, பட்டர்ஃப்ளை இருக்குடா, அதை பாரு, அங்கே பறக்குது பாரு. தெரில, அங்கே பறக்குது பாரு. நிறையா இல்லை, பட் பறக்குது. சலிச்சுக்கிற ஆளோட வர வேண்டியது. பாட்டையும் கொட்டையும் போயிரு ஆலயம். கேமரா பாருங்க, கேமரா அதான் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கும். ஆமாம், ரிஃப்ளெக்டர்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு பேர் இல்லாமல் கேமரா பார்க்க வச்சுருக்காங்க. இப்படி இருக்காதிங்க. ஆக்சுவலாக நம்ம ஈரோட்டில் வந்து வெள்ளோடு பேர்ட் சான்ச்சுரி இருக்குது. அங்கேயே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கன் இருக்குது. அங்கே வந்து எக்கச்சக்க பட்டர்ஃப்ளை இருக்கும். எப்படியும் அங்கே அந்த கொச்சன்னு இருக்கு வச்சுக்கலாம். 100 பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நானே பார்த்துருக்கேன். இங்கே ஆனால் பட்டர்ஃப்ளை அங்கே தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துருக்கேன், ஆனால் இல்லை அங்கே ஷூட். இன்னும் பார்க் நிறைய டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தான் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். என்னது உயர் கோபுர பகுதி டவர், வாட்ச் டவர் இருக்குது. போய் வாட்ச் டவர் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் லான் ஏரியா இருக்குது இந்த பக்கம். இந்த சைடு பூங்கா, அந்த சைடு செடி. பயோடைவர்சிட்டினா அப்போ அனிமல்ஸ் இல்லையா? அப்புறம் இதுக்கு அனிமல்ஸ் வச்சுக்கிறாங்க. அனிமல்ஸே காணும். இந்த சைடு நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் பொண்ணுங்க இருக்காங்க, நல்லா போகலாம். என்றைக்குமே பெண்கள் பின்னாடி போகாதீங்க, கோல்ஸை நோக்கி ஓடுங்க. கோல் நோக்கி ஓடாதீங்க. சரண் அதில் தொங்கலாம் பாருங்க. சில்ட்ரன்ஸ் பார்க். எனக்கு அதில் தொங்கணும்னு ஆசைவா, அதில் தொங்கலாம். இதில் வாங்க. காய்ஸ், இவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு காய்ஸ்.
ஹலோ கைஸ், நான் உங்கள் தேவா. சரிங்களா? அது படி ஒரு நிமிஷம் மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு படி. தமிழில் என்ன போட்டிருக்காங்க? தமிழ்நாடு வனத்துறை. அது கீழே என்ன போட்டிருக்காங்க? பூலியர் பூங்கா. என்ன பூங்கா? பாலியர் பூங்கா. பாலியர் பூங்காவா? அது பல்லுயிர் பூங்கா. இவ்வளோ நேரம் அங்கேருந்து பல்லுயிர் பூங்காவை தான் பள்ளியூர் பூங்கான்னு படிச்சுட்டு வந்தோம் 2 பேரும். நான் வண்டி ஓட்டுற பார்க்கல. ஆனால் இங்கே படிச்சுட்டு பூலியூர் பூங்காவா? என்ன பூலியூரா? ஏதோ ஒன்றுங்க, விடுங்க. ஏங்க பேர் தான் பல்லுயிர் பூங்கா, ஆனால் உள்ளே வந்து பல்லுயிர்லாம் இல்லை. ஒரே ஒரு உயிர் செடி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்க, 50 ருபீஸ்க்கான ஒர்த் இல்லை. இங்கே வந்து டூரிசம் இது வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். நான் கூட அனிமல்ஸ் ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. வெறும் பிளான்ஸு அந்த பூங்கா மட்டும்தான் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஓகே, சில் பண்ணுறதுக்கு ஓகே. பட் கப்புலாக அது மாதிரிலாம் வந்தீங்கன்னா வேண்டாம். ஸோ கைஸ், இந்த டீ கஃபேன்னு எல்லா ரீலுங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ரீலுக்கு மேலே பார்த்துருப்பேன். எல்லா ரீலும் இருந்துச்சு. வியூ தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரில. மேலே சுத்தமாக க்ளீனாகவே இல்லை. டேபிள்லாம் அப்படியே இதாக கிடக்கு, குப்பை தட்டி கீழே இதாக கிடக்கு. இதுவுமே ஸ்நாக்ஸ் வந்து ஓகேங்க, பெருசாக இல்லை, டீசெண்டாக இருக்குது. எப்படி இருந்துச்சு? ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே இங்கே இது ஒன்று தான் வந்து ஓரளவுக்கு இந்த பேக்கரி செட்டப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் ஓகே, நம்ம அவ்வளோதான், கிளம்பலாம். நேராக போய் அந்த அட்வென்ச்சர் பார்க் பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போகல, பட் எவ்வளோ என்னென்னு டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு சொல்கிறேன். கேட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியதான். அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸில் வந்து இருக்குங்க. பர் பர்சனுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் 80 கீழே இருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா 90 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு தனித்தனி கேமாக தான் விளையாடணும். அதுக்கு வந்து பர் கேமுக்கு வந்து 250. இன்கேஸ் நீங்கள் போய்ட்டு எனக்கு ஜிப்லைன் மட்டும் ஓகே, இல்லை சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் அதுக்கு 250 பே பண்ணி பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வரக்கு வந்து சூப்பரான ஸ்பாட்டு சிறுமலை. கண்டிப்பாக 1 டேக்கு வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இப்போ தான் ஏறுறாங்க. ஏன்னா இனிமேல் தான் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நாங்கள் வர அப்படியே வந்து பயங்கரமாக கிளைமேட் மாறிட்டே இருக்குது. அப்படியே கோல்டாக சூப்பராக மூடியாக மாறிட்டுருக்கு. நீங்கள் வரதா இருந்தால் 12 மணிக்கு மேலே வாங்க. அதுக்கு மேலே இங்கே சுற்றுறக்கு ஒன்றும் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் இருக்குங்க, அது மேலே நீங்கள் 1/2 hour ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பயாலஜிக்கல் கீழே வந்தாலும் கோயில் இருக்குது. அங்கே வந்து அன்னதானம் வந்து 24/7 ஆமாங்க. நீங்கள் எப்போ போனாலும் அன்னதானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பயாலஜிக்கல் பார்க்குங்க, அங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஃபேமிலியாக போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாங்க. சும்மா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, அதுக்கப்புறமா லான், அதுக்கப்புறம் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் அங்கே பாதி ஸ்பேஸ் வந்து ஓப்பனே பண்ணல. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, பட் இப்போ ஃபால்ஸில் தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. இப்போ ட்ரை சீசன். இன்கேஸ் நீங்கள் வரப்போ தண்ணி இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அது ப்ரைவேட் ஃபால்ஸ் தான். நீங்கள் அதை அங்கே போர்டு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் இது பண்ணிட்டு போகணும். மற்றபடி வந்து சிறுமலை ட்ரிப்பு ஒன் டே கூட இல்லை, ½ டே ட்ரிப்புக்கு வந்து ஒருத்தங்க இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தரன்? ஓகே. ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து ஒன்று மேகமலை போகிறது, இல்லை இங்கே போகிறது. சரி, மேகமலை வந்து மான்சூனில் போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் சிறுமலை வந்தோம். சிறுமலை மேபி இன்னொரு டைம் மான்சூனில் அந்த ட்ரைவுக்காக வரலாம். சிறுமலை வந்து இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்காக வரலாம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ரோடு. அதனால் அந்த மழை டைமில் ஒரு டைம் வந்து பார்க்கணும் சும்மா. ஸோ ஓகே கைஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரோடு நல்லா தான் இருக்கும். உள்ளே போயிட்டு மேலே போனால் உள்ளே போயிட்டீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. மற்றபடி இங்கே ஹேர்பின் பெட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா. ஸோ until then, signing off, Gautam. Bye.